அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் ஃபேஷன் மக்கள் சேனல். இந்த வீடியோவில் நியூ டிசைன் பால் கவுன் ஃபார் நியூ இயர்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒர்க் நெட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த ஒர்க் வந்து நிறைய சீக்வன்ஸ், குட்டி குட்டி சீக்வன்ஸ் வச்சு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மெட்டீரியல் தான் நான் பாடி கட்டிங் பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இந்த பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு கட்டிங் இது தான். இதோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நமக்கு 11 இன்ச் தேவை. நான் 12 இன்ச் வச்சுருக்கேன் தைக்கிறதுக்கெல்லாம். அகலம் வந்து நமக்கு 6 இன்ச் தேவை. நான் 7 இன்ச் வச்சுருக்கேன். கீழேயும் அதே அளவு வச்சுருக்கேன். டாட்ஸ் பிடிச்சா நமக்கு சரியாக வந்துடும். கீழே நெக்கு வந்து ஒரு 4 இன்ச் வச்சா போதும். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு. இதே மாதிரி ஆம் ஹோலும் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். இது பேக் சைடு நான் கட்டிங் பண்ணியிருக்கிற டிசைன். இந்த டிசைன் கட்டிங் பண்ணது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு. அது எப்படி நான் சரி பண்ணேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நெக்கு பேக் சைடு வந்து ஒரு 3 இன்ச் வச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த 2.5 இன்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி பட்டி வச்சுருக்கேன். இது தைச்சா 2 இன்ச் வரும். ஹூக் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த டிசைனுடைய பகுதி வந்து 5.5 இன்ச் அளவுக்கு நான் வச்சுருக்கேன் ஓப்பனாக நடுவில். இது ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். நம்ம ஹாஃப் இன்ச் தைச்சோன்னா நமக்கு 2 இன்ச், 1.25 இன்ச், 1.5 இன்ச் நமக்கு வந்துடும். ஷோல்டருக்கு நமக்கு சரியாக இருக்கும். இந்த டிசைன் நான் எப்படி சரி பண்ணியிருக்கேன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இதுக்கு லைனிங்காக சாட்டின் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நம்ம ஃபுல் கைக்கும் தைக்க போகிறோம் சாட்டின் மெட்டீரியல். அதுக்காக 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். முக்கோண வடிவத்தில் நம்ம இப்படி போட்டு கட் பண்ணுறதுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு வந்து இதில் நீளம் பத்தலை. அதுக்காக நான் வேறு மெத்தடில் நான் போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இடுப்பு அகலம் ஒரு 6.5 இன்ச் வைக்கிற மாதிரி நான் ரவுண்டாக ஷேப் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டமோட நீளம் 29 இன்ச். நம்ம வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியலுக்கு நம்ம உள்ள லைனிங்க்கு ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணி 27 இன்ச் வச்சா நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 இன்ச் கம்மி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம 28 இன்ச் கூட நம்ம வந்து வைக்கலாம். இது கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த முக்கோண வடிவத்தில் சரியாக வரல. நமக்கு ஜாயிண்ட் போட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜாயிண்ட் வேணான்னு சொல்கிறவங்க இந்த முக்கோண வடிவம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். நான் இந்த 2 மீட்டர் துணியை 4ஆக மடித்து இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், நாலாக மடித்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இடுப்புக்கிட்டே நான் கட்டிங் பண்ணுறதுக்கு ஷேப் போட்டிருக்கேன். பாருங்கள், மேலே ஒரு 3 இன்ச்சும் இந்த சைடு அகலம் ஒரு 6 இன்ச் வச்சு இந்த ரவுண்டாக நான் ஷேப் போட்டிருக்கேன். நமக்கு 6.5 இன்ச் வச்சா போதும். நமக்கு இந்த சாட்டின் துணி உள்ளே வர போகிறதுனால நம்ம இந்த மாதிரி கூட கட்டிங் பண்ணிக்கலாம். 27 இன்ச் நமக்கு தாராளமாக இதில் வரும். இடுப்புக்கிட்டேருந்து நம்ம வச்சு ரவுண்டாக இதே மாதிரி நம்ம வந்து 27 இன்ச் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடு நான் டேப் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு 27 இன்ச் வந்துச்சு. ஸோ நம்ம அங்கே ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மார்க் எல்லாம் டார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை கட் பண்ண போகிறேன். இந்த லைன் போட்டிருக்கிற இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு மிச்சம் இருக்கிற துணியில் நம்ம பாடியை கட்டிங் பண்ணிக்க போகிறோம். இதே அளவில் காட்டன் லைனிங் துணியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆர்கன்ஸா மெட்டீரியல் கட் பண்ண போகிறோம். இதுவும் 4ஆக மடித்து நான் போட்டிருக்கேன். நமக்கு இடுப்புக்கிட்ட ரவுண்ட் ஷேப் இல்லாமல் நமக்கு இடுப்புக்கிட்ட ஒரு 12லேருந்து 14 இன்ச் நான் வந்து அகலத்தில் வச்சு மார்க் பண்ணி கீழே ரவுண்ட் ஷேப் கொடுத்து கட் பண்ண போகிறேன்.
அதே அளவு தான், இடுப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறேன். ஃப்ரில்ஸ் வைக்க போகிறோம் குட்டி குட்டி. அதுக்காக பாருங்கள், நான் வந்து பாடிக்கு லைனிங் கட் பண்ணி இந்த மாதிரி நெக்கு வந்து பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். ஒன் சைடு லைனிங் துணியும் இன்னொரு சைடு நம்ம ஒர்க் நெட்டும் சாட்டினும் வச்சு நான் தைச்சிருக்கேன். இந்த மாதிரி உள் பகுதியாக வச்சு நம்ம சாதா கைடில் கூட நம்ம தைக்கலாம். இது ஒன் சைடு கைடில் தைச்சாலும் நல்லா வரும். சாதா கைட்லேயே நான் தைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு ரவுண்டாக நான் தைச்சிட்டு, இதே மாதிரி பேக் சைடு அந்த டிசைனுக்கும் ஃபுல்லாக நெக்கில் வந்து நான் பைப்பிங் கொடுத்து தைச்சிருக்கேன். இந்த பைப்பிங் தைக்கிறதெல்லாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். நான் நார்மல் கைடு போட்டு தான் தைச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் கூட நம்ம வந்து நல்ல அழகாக நம்ம பைப்பிங் ஃபினிஷிங்காக தைக்க முடியும். பாருங்கள், நான் 2 சைடும் பைப்பிங் கொடுத்து இப்படி கரெக்டாக நம்ம திருப்பிட்டு இது சரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த பைப்பிங் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன் சைடு வந்து ஒர்க் நெட்டும் சாட்டினும் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து லைனிங் துணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் நமக்கு இந்த பைப்பிங் வர மாதிரி வச்சுட்டு இப்படி கரெக்டாக நம்ம வந்து நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சிங் அடிச்சுக்கலாம். இல்லை வேணும்னா கூட நீங்கள் நடுவில் அந்த பைப்பிங்க்கு மட்டும் லைட்டாக நம்ம ஸ்டிச்சிங் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம அந்த ஷோல்டர் தைச்சிக்கலாம். 2 பக்கமும் ஷோல்டர் தைச்சி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு அந்த டிசைன் எல்லாம் சரியாக வச்சுட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து ஓர தையல் அடிச்சுக்கலாம். டபுள் ஸ்டிச்சிங் போட்டால் கூட அழகாக இருக்கும். இப்படி ஃபுல்லாக பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்து தையல் அடிச்சுக்கலாம். நேவி ப்ளூ கலர் இந்த லாங் ட்ரெஸ், இந்த பால் கவுன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி சீக்வன்ஸ் வச்சு இந்த நெட்வொர்க் துணி ரொம்பவும் அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி துணிலையோ இல்லை இந்த மாதிரி டிசைன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த துணி ஒன்று இதுதான். டிசைனும் ரொம்ப அருமையாக வந்துச்சு. இந்த பேக் சைடு நெக்குக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒரு 5 இன்ச் அளவுக்கு நடுவில் கேப் விடுற மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். அதுதான் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 3 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து அது அளவில் வச்சு நம்ம கட்டிங் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அகலத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்து கீழே வி ஷேப் வர மாதிரி நம்ம ஒரு 4 இன்ச் அளவு கட் பண்ணியிருந்தோன்னா அந்த ப்ராடாக தெரியாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, கீழே இருக்கிற அந்த பாட்டம் நம்ம தைக்கிறோம் இல்லையா, இந்த ஆர்கன்ஸா பிளெயின் நெட்டு சாட்டின்னு லைனிங் உள்ள அந்த கேன் வேறு தரும். எல்லாமே வெயிட் ஆகி அந்த டிசைன் வந்து கீழே இருக்கிற மாதிரி தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, அது லாஸ்ட்டாக நான் வந்து சரி பண்ணியிருக்கேன். இதோட ஃபைனலாக இதோட ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் நான் காட்டும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள்,
ஃபுல் நெக்கும் இந்த பைப்பிங் டிசைன் நம்ம வந்து தைச்சியாச்சு. கவுன் நம்ம தைக்கும் போது பைப்பிங் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கவுனுடைய லுக்கே நமக்கு வந்து அந்த பைப்பிங்கோட அந்த ஃபினிஷிங்கில் தான் நமக்கு காட்டும். நார்மலாக நெக்கு நம்ம தைச்சி லைனிங் உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு நம்ம திருப்பி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஆனால் அதோட ஃபினிஷிங்கை விட நீங்கள் பைப்பிங் வச்சு இப்படி தைக்கும்போது ரொம்ப அருமையாக நல்லா ரெடிமேட்குள்ளான லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அழகாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நமக்கு இதோட அவுட்லுக். இப்போது நம்ம இந்த சைடில் இருக்கிற இந்த துணியெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஆம் ஹோலுக்கு சைடில் கீழே எல்லாம் நம்ம வந்து துணி சரிசமமாக வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஒரு தையல் அடிச்சிட்டா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம இப்போது தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள், சைடில் இருக்கிற பிசுரெல்லாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். சைடில் தையலை தைச்சதுக்கப்புறம் இந்த ஓர தையலெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த துணியெல்லாம் நம்ம வந்து கட்டிங் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், கைக்கும் நான் இந்த மாதிரி கீழே பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போது கரெக்டாக அந்த நடுவில் நம்ம வந்து மார்க் பண்ணி ஷோல்டர்கிட்டேருந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். பஃப் ஸ்லீவாக இருந்தால் நம்ம ஓரத்துலேருந்து தைக்கலாம். நார்மல் ஸ்லீவ்னால பஃப் இல்லாதனால ஷோல்டர்கிட்டேருந்து நம்ம ஆரம்பித்து ரவுண்டாக 2 தையல் நம்ம வந்து தைச்சிக்கலாம். ஃபுல் ஹேண்ட் வச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. 2 சைட் ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நீளம் அகலம் எல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 4 இன்ச் வைக்க போகிறேன். கீழே 4 இன்ச் இல்லைன்னா 3 இன்ச் கூட வைக்கலாம். மேலே 4.5 ஆம் ஹோல் கிட்ட நமக்கு 5 இன்ச் போதும். மார்க் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச்சிங் அடிச்சுக்கலாம். சைட்லேருந்து இந்த ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வரும். நமக்கு இடுப்பு சைடு வந்து நமக்கு 1 இன்ச் அளவுக்கு நமக்கு வரும். அளவு வச்சு நம்ம மார்க் போட்டு நம்ம இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு ஒரு 3 தையல் நம்ம வந்து அடிச்சுக்க போகிறோம். சைடில் இருக்கிற பீஸுக்கு கட் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் துணி நிறைய இருக்கிறதுனால நமக்கு ஓவர்லாக் அடிக்க கஷ்டமாக இருக்கும். நம்ம சைடு துணி கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் அடிக்கிறது பெட்டராக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து 2 சைடு தைச்சிட்டோம். இப்போது இந்த கீழே வந்து ஃபுல்லாக நம்ம ஓவர்லாக் அடிச்சுட்டு ஆம் ஹோலுக்கும் ஓவர்லாக் அடிச்சிக்கலாம். சாட்டின் துணி நான் வந்து சைடில் ஜாயின் பண்ணி கீழே தைச்சிருக்கேன். இதே மாதிரி லைனிங் துணியும் நான் வந்து சைடில் ஜாயின் பண்ணி கீழே இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கேன். இப்போ நம்ம கேன் வந்து அட்டாச் பண்ணலாம். கேன் தைக்கிறதுக்கு நான் வந்து கேன் பண்ணால் பாதியாக நடுவில் கட் பண்ணி இதில் நடுவில் மடித்து வச்சு நான் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கீழே இந்த மாதிரி சரிசமமாக கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 1 இன்ச் மேலே வச்சு இந்த மாதிரி மடித்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் டபுள் ஃபோல்டிங் கூட இந்த கேன் வந்து மடிக்கும் போது பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட கவுனில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருப்பேன்.
நான் இதில் சாதாரணமாக இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். இப்படி தைச்சாலும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். கேனுடைய அந்த திக்னஸ் பொறுத்து தான் நீங்கள் வந்து இது வைக்க முடியும். பாருங்கள், ஃபுல்லாக நான் தைச்சிட்டேன். நமக்கு இடுப்பு சைடெல்லாம் அளவு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு இந்த சைடு வந்து நான் தையல் அடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், நான் தைச்சிட்டேன். இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம நெட்டு துணி தைக்க போகிறோம். இது மேலே வந்து ஒரு 18 இன்ச் வச்சு கட் பண்ணி இந்த துணி ஜாயின் பண்ணி நான் வந்து ஃப்ரில்ஸ் பிடிச்சிக்கிறேன். கீழே வந்து ஒரு 8 இன்ச் துணிக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து தைச்சிக்கிறேன். நான் வந்து இது வந்து தைக்கிறதுக்கு சேர்த்து 9 இன்ச் வச்சு இந்த பிளைன் நெட் கட் பண்ணி கீழே வந்து குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் பிடிச்சிருக்கேன். மேலே தைக்கிற துணிக்கு அது 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 19 இன்ச் வச்சு நான் வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இது மேலே வரக்கூடிய நெட்டு. ஆர்கன்சா மெட்டீரியலோட ஒரு 1 இன்ச் நமக்கு வந்து இந்த துணி கம்மியாக இருந்தால் போதும். கீழேயும் நம்ம வேணும்னா குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாம். நான் ப்ளைனாக விட்டுருக்கேன் கீழே. பாருங்கள், இது நம்ம வந்து அட்டாச் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம லேயராக தைக்கும் போது கவுன் நல்லா பஃபியாக இருக்கும். கீழே நம்ம ஃப்ரில்ஸ் தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் துணி நம்ம கட் பண்ணி கீழே அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆர்கன்சா மெட்டீரியலில் நான் வந்து இந்த டிசைனுக்காக கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 மீட்டர் துணியில் 4ஆக மடித்து இந்த டிசைன் வந்து கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த 22 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி 4 துணி நான் கட் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து 19 இன்ச் இருக்குது. நான் ஃபுல்லாக பீக் உடைச்சிருக்கேன். ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சர்க்கிளாக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது பீக் உடைச்சா இந்த மாதிரி வளையமாக டிசைனாக வரும். இப்போது நான் வந்து இதுக்கு ஃப்ரண்ட் சைட் டிசைனுக்காக நடுவில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளில் நடுவில் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச் துணி இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி டிசைன் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து 2 ஃபில்டு பெரிய 2 ஃபில்டு வர மாதிரி வச்சு வந்து இந்த மிஷினில் நான் வந்து தைச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து ஒரு 3 இன்ச் துணி 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபில்ட்டு பிடிச்சி தைச்சிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்து மிச்சம் இருக்கிற 3 துணியும் நம்ம தைச்சிக்கலாம். நான் இந்த துணி வந்து 2 மீட்டரில் 4 கட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுக்கு எனக்கு கீழே பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக வரல. உள்ளே கொடுக்குற அந்த ஆர்கன்சா துணியை விட இந்த டிசைனுக்கு வந்து ஒரு 7-8 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் அந்த ஆர்கன்சா துணி. நான் வந்து ஃபுல் லேயராக இதுக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் அந்த டிசைன் வைக்க போகிறேன். உங்களுக்கு கீழே பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக இந்த டிசைன் துணி வேணும்னா நீங்கள் ஒரு 3 மீட்டர் துணி வாங்கி வந்து தைச்சி பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் இப்படி பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு இடுப்பு அகலம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். 24 இன்ச் நமக்கு தேவை. அப்போது நம்ம 6 இன்ச் கிட்ட நான் வந்து நடுவில் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி பேக் சைடில் நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த டிசைன் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ரைட் சைடு துணி இந்த மாதிரி உள் பக்கமாக கொடுத்துருக்கேன். அப்போ விரிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஷைனிங்கான துணி நமக்கு மேலே தெரியும். இப்படி இது ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு இன்னொரு துணி நம்ம வச்சுக்கலாம். இப்படி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து
2 துணி, பேக் சைடு வந்து 2 துணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம இது வந்து வச்சு வந்து மேலே 1/2 இன்ச் அளவுக்கு தைக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு இந்த டிசைனோட துணி அகலமாக இருந்துச்சுன்னா குட்டியாக நீங்கள் ஃப்ரில்ஸ் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த சைடு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு வைக்க போகிறீங்கன்னா இந்த சைடு வந்து இன்னொரு சின்னதாக லேயர் வந்து ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணி ஒரு 10-12 இன்ச்சு நீளத்தில் நீங்கள் கட் பண்ணி கூட குட்டியாக ஒரு லேயர் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். பாருங்கள், இப்படி நான் வந்து தைக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நான் குட்டியாக ஃப்ரில் பிடிச்சிக்கலான்னு சொன்னேன். நீங்கள் இந்த தைச்ச ஃப்ரில்ஸ் வந்து இன்னும் அகலமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடித்து குட்டியாக ஒரு ஃப்ரில் பிடிச்சிக்கலாம். இப்படியே நம்ம வந்து இந்த டிசைன் துணி வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். தைக்கும் போது இந்த ஆர்கன்ஸா மெட்டீரியல் வந்து நம்ம பார்த்து தைக்கணும். ஏன்னா தைக்கும் போது வந்து ஸ்டிச்சிங் கிட்டே நமக்கு இது வந்து மடித்து வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், தைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். கீழே இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ நம்ம ஃபுல்லாக இது ஓவர்லாக் அடிச்சிக்கலாம். பாடிக்கு தனியாக கீழே பாட்டமுக்கு தனியாக நம்ம ஓவர்லாக் அடித்து தைக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா துணி ரொம்ப திக்னஸ் ஆகிடும், நமக்கு ஓவர்லாக் அடிக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம கேனுக்கு மேலே சாட்டின் துணி வச்சு இப்படி போட்டுக்க போகிறோம். மேலே இந்த சாட்டின் துணிக்கு மேலே நம்ம தைச்சி வச்சுருக்கிற டபுள் லேயராக தைச்சி வச்சுருக்கிற பிளெயின் நெட் வந்து மேலே வச்சுக்க போகிறோம். இதுக்கு மேலே ஃபுல் டிசைனாக நம்ம ஆர்கன்ஸா மெட்டீரியல் தைச்சி வச்சுருக்கோம், அந்த மெட்டீரியல் மேலே வச்சுக்க போகிறோம். இது எல்லாமே சரிசம் பண்ணிவிட்டு நம்ம இடுப்புக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் அடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிட்டு பேக் சைட்லேருந்து நம்ம வந்து அந்த ஜிப்பு கிட்ட எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோமோ அங்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து இடுப்பு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே பாடியும் கீழே பாட்டமும் நம்ம வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோம். சைட்லனா நமக்கு ஸ்டிச்சிங் எங்கேருந்து நம்ம சைட் ஜாயின் வரப்போதோ பாடி இருந்து அது கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த வந்து இடுப்பு பகுதியை நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கேருந்து வச்சு சுற்றி ஒரு தையல் அடிச்சுக்கிட்டோம். பாருங்கள், 2 தையல் நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கையெல்லாம் திருப்பின பிறகு இப்போ வந்து சென்டரில் நம்ம வந்து ஜிப்பு தைக்கிறதுக்கு இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். நடுவில் இது வந்து இந்த ஹூக்கு தைக்கிறோடைய பகுதி. இதோட டிசைன் இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ரொம்ப அகலமாச்சுன்னு சொன்னோம். இதுக்கப்புறம் இது வந்து இந்த சைடு வந்து நடுவில் வந்து இன்னொரு துணி எக்ஸ்ட்ரா துணி இந்த சீக்வன்ஸ் துணி நம்ம தைச்சி ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம பேக் சைடு வந்து ஜிப்பு தைக்கிறதுக்கு நடுவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து உள்ளே வந்து கேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஜிப்புக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ண வேணாம். மார்க் பண்ணிவிட்டு லைனிங் துணி, காட்டன் லைனிங் துணி உள்ளே மேலே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டரில் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஜிப்பு தைக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போய் தைச்சி அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம வந்து ரிட்டன் தைச்சிக்கலாம். பாருங்கள்,
நான் உள்ள லைனிங் துணி கொடுத்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஜிப்பு தைக்கிறதுக்கு ஜிப்பு இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ஊசி நூல் வச்சு ஃபஸ்ட்டு வந்து கையிலே நம்ம தைச்சிக்கலாம். கையில் தைச்சி நம்ம வந்து ஜிப்பு தைக்கும் போது நமக்கு வந்து அந்த ஃப்ரில்ஸ் மாதிரி இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இந்த கவுன் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். நம்ம தைச்சிருக்கிறது சமாளித்து நம்ம ஜிப்பு தைக்கும் போது கொஞ்சம் மேலே கீழே இழுத்த மாதிரி வரும். அதுக்காக நம்ம இப்படி ஊசி நூல் வச்சு தைக்கும் போது பிகினர்ஸ்க்கு நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் தையல் அடிச்சுக்கிறோம். ஃபினிஷிங்கும் நமக்கு நல்லா வரும். இப்போ நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள். தைச்ச பிறகு நான் வந்து இதோட அவுட்லுக் பாருங்கள். அந்த ஒர்க் நெட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பைப்பிங் வச்சதுனால அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே நல்லா தெரியும். பேக் சைடில் 2 ஹூக் தைச்சிருக்கேன். கை ஃபுல் கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இதுக்கு குட்டியான ஃப்ளவர் தான் வச்சுருக்கேன். அழகாக இருக்குது பாருங்கள். இதோட டிசைன் நான் தைச்சது அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி தைக்கும் போது அழகாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஆர்கன்ஸா துணி உள்ள நெட்டு சாட்டின்னு அதுக்குள்ளே கேன் வச்சு தைச்சிருக்கேன். பேக் சைட் டிசைன் இது தான். பின்னாடி போ வச்சுருக்கேன். இந்த பேக் சைட் டிசைனை வந்து இங்கேருந்து இடுப்புக்கிட்ட ஒரு 4 இன்ச் துணி வச்சு நான் இந்த மாதிரி ஜிப்புக்கிட்ட தைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்சிருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. ரொம்ப ப்ராடாக நெக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுங்கள். வெயிட்னால கீழே தொங்கிடும். அதுக்காக தான் நீங்களும் கவனமாக கட் பண்ணி அழகான ட்ரெஸ் வந்து நீங்களும் தைச்சி பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டோன்னா இந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.